I welcome you to learn English. Kindly take notes. அப்படின்னா என்னது? நோட்ஸ் எடுத்துக்கோங்க, அதாவது குறிப்புகள் எடுத்துக்கோங்க. இந்த வாக்கியம் எப்படி முடியும்? ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற வாக்கியங்களை இதோட சேர்த்து வச்சு பாருங்கள். கைண்ட்லி டேக் நோட்ஸ், கன்வின்ஸ் தம் ஆன் திஸ் இஷ்யூ. அவங்கள கன்வின்ஸ் பண்ணுங்கள். ஸோ இது பொருத்தமாக இருக்காது. கைண்ட்லி டேக் நோட்ஸ் ஒயில் வாட்சிங் த வீடியோஸ் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இது கரெக்டாக மேட்ச் ஆகுது. இந்த மாதிரி ஒவ்வொரு சென்டென்ஸையும் நீங்கள் மேட்ச் பண்ணணும். இதே மாதிரி அதர் சென்டென்சஸ் பாருங்கள். ஐ ஹாவ் கவர்ட் ஆல் இம்பார்ட்டன்ட் பேசிக் கிராமர். அடிப்படை கிராமர் இலக்கணத்தை நான் கவர் பண்ணியிருக்கிறேன். ஹீ ஃபீல்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு கன்வின்ஸ் தம் ஆன் திஸ் இஷ்யூ. அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறதுல அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். வென்எவர் ஐ சி ஸ்மால் பேபிஸ் ஐ ஸ்மைல் அட் தம். சின்ன குழந்தைகளை பார்க்குறப்ப நான் அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு முழு சென்டென்ஸை நீங்கள் கரெக்டாக மேட்ச் பண்ணணும். உங்களுடைய ரீடிங் ஸ்கில் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில் இந்த எக்ஸசைஸ் மூலமாக நல்லா டெவலப் ஆகும். இந்த வாக்கியங்களை மேட்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். நவ் லுக் அட் தீஸ் சென்டென்சஸ். உங்களுடைய இங்கிலீஷ் ரீடிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில் டெவலப் ஆகிறதுக்கு பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள். கரெக்டாக மேட்ச் பண்ண முடியும். 2 சென்டென்சஸ் கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே மீதி 2 சென்டென்சஸை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இஃப் யூ வாண்ட் டு வின் யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த சேலஞ்சஸை நல்லா புரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளால் வின் பண்ண முடியும். ரீடிங் ப்ராக்டிஸ் இன்டைரக்ட்லி இம்ப்ரூவ்ஸ் யுவர் ஸ்போக்கன் ஸ்கில். ரீடிங் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஸ்போக்கன் ஸ்கில் இன்டைரக்டாக டெவலப் ஆகும். ட்ரிங்கிங் காஃபி இஸ் ஹிஸ் இன்ட்ரெஸ்ட். காஃபி குடிக்கிறது தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும், அவருடைய விருப்பம். இஃப் யூ கோ த்ரூ திஸ் ப்ராப்ளம் யூ மே ஃபைண்ட் சம் சொல்யூஷன்ஸ். இந்த ப்ராப்ளமை நல்லா அனலைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இப்போ அனதர் செட். அகைன் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ரொம்ப ஈஸியான சென்டென்சஸ் தான், ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். சில்ட்ரன் ஆர் பிளேயிங் இன் தி லான் ஆஃப் திஸ் ஹவுஸ். லான் அப்படின்னா புல்வெளி அப்படின்னு அர்த்தம். குழந்தைகள் புல்வெளியில் விளையாடி கொண்டிருக்கின்றன. டோன்ட் ஒரி, சக்ஸஸ் இஸ் யுவர்ஸ். கவலைப்படாதீங்க, சக்ஸஸ் வந்து உங்களுக்கு தான். வி மஸ்ட் ரெஸ்பெக்ட் த ஃபீலிங்ஸ் ஆஃப் ஏஜ்டு பீப்புள். வயசானவங்களுடைய உணர்வுகளுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும். திஸ் இஸ் நாட் ஆஸ் மச் டிஃபிகல்ட் ஆஸ் தேட் ஒன். அது மாதிரி இது வந்து ரொம்ப கஷ்டம் இல்லை. அகைன் 4 சென்டென்சஸ், 1 more set. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஐ ஃபைண்ட் நோ புக் இன் கபோர்ட். கபோர்டில் ஒரு புக்குமே இல்லை. ஹீ டசன்ட் நோ ஹவு டு சால்வ் திஸ் ப்ராப்ளம். அவருக்கு இந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரியல. வி வாண்ட் டு பை மோர் புக்ஸ் ஃப்ரம் திஸ் ஷாப். இந்த கடையிலேருந்து நிறையா புக்ஸ் வாங்கணும்னு விருப்பப்படுறோம். தெர் ஆர் சம் பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ் இன் திஸ் பார்க். இந்த பார்க்கில், இந்த பூங்காவில் நிறையா அழகான மலர்கள் இருக்கின்றன. நவ் இந்த வாக்கியங்களை படித்து பாருங்கள். இதுவும் ஈஸியான சென்டென்சஸ் தான், ஈஸியாக அவங்களால மேட்ச் பண்ண முடியும். இட் இஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். இந்த மெத்தட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ஈஸி. ஐ வாட்ச் சம் யூஸ்ஃபுல் டிவி ப்ரோக்ராம்ஸ். நான் சில பயனுள்ள டிவி ப்ரோக்ராம்ஸ், டிவி நிகழ்ச்சிகளை பார்க்கிறேன். கைண்ட்லி செக் வெதர் யூ ஹாவ் க்ளோஸ்ட் த டோர் ஆர் நாட். கதவை சரியாக மூடிட்டீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். த ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்சஸ் என்கரேஜ் மீ. அதிகப்படியான ரெஸ்பான்சஸ், பதில்கள் என்னை உற்சாகப்படுத்துகிறது. நவ் லுக் அட் தீஸ் சென்டென்சஸ். இந்த சென்டென்சஸை நீங்கள் கரெக்டாக மேட்ச் பண்ணுங்கள். இதுவும் ஈஸியான சென்டென்சஸ் தான், உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஐ ஹாவ் நாட் ஆஸ்க்டு யூ டு பிரிங் திஸ் புக். இந்த புக்கு நான் உன்னை கொண்டு வர சொல்லலை. இஃப் யூ பிளான் ப்ராப்பர்லி யூ கேன் ஈஸிலி வின். கரெக்டாக திட்டமிட்டிங்கன்னா உங்களால் ஈஸியாக ஜெயிக்க முடியும். தெர் ஆர் சம் யூஸ்ஃபுல் புக்ஸ் அவைலபிள் இன் திஸ் லைப்ரரி. இந்த நூலகத்தில் பயனுள்ள புத்தகங்கள் நிறையா இருக்கிறது. ஸ்விம்மிங் அண்ட் வாக்கிங் ஆர் குட் எக்ஸசைசஸ். நீச்சல் அண்டு நடக்கிறது ரெண்டுமே நல்ல உடற்பயிற்சிகள். ஸ்விம்மிங் அண்ட் வாக்கிங் ஆர் குட் எக்ஸசைஸ். இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறப்ப உங்களுடைய சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில், அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் இந்த மாதிரி எக்ஸசைசஸ். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
and thanks for your valuable comments.